ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சமைப்போம் வாங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல கிறிஸ்பியாக முறன்னு எப்படி தோசை சுடுறதுன்னு பார்க்கலாம். அரிசி ஊற வைக்கிறப்போ 2 எக்ஸ்ட்ரா பொருள் மாத்திரம் அது கூட சேர்த்து ஊற வச்சுட்டிங்கன்னா இதே மாதிரி நீங்களும் கிறிஸ்பியாக தோசை சுடலாம். அது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிறிஸ்பி பேப்பர் ரோஸ்ட் தோசை செய்யறதுக்கு என்னென்ன பொருள் எந்தெந்த அளவில் சேர்க்கறதுன்னு பார்க்கலாம். இது வந்து இட்லி அரிசி. நார்மலாக நீங்கள் புழுங்கல் அரிசி வச்சுருந்தா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதில் வந்து 2 போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் 1 போட்டிருக்கிறேன். இப்போ வந்து இன்னொன்று போட்டுக்கலாம். இது வந்து 200 கிராம் பிடிக்கும். மாகாணின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி எதில் அளக்குறீங்களோ அதிலே தான் எல்லா பொருளுமே நீங்கள் அளந்துக்கணும். இதில் 1/4 கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுங்க. 50 கிராம் கிட்ட கடலைப்பருப்பு போட்டிருக்கிறேன். இது வந்து 25 கிராம், அதாவது ஒரு கைப்பிடி அளவு பச்சைப்பருப்பு போட்டால் போதும். கடலைப்பருப்பு மாதிரியே உளுத்தம் பருப்பும் நீங்கள் 1/4 கப்பு, அதாவது 50 கிராம் கிட்ட போட்டுக்கணும். ஒரு கைப்பிடி அளவு கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் 1.25 டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட வெந்தயம் போட்டுங்க. தோசைக்கு வந்து கொஞ்சம் வெந்தயம் கூட போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ 3 தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறணும், அதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா 3-4 தடவை நான் கழுவிட்டேன். இதை அப்படியே ஊற வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு வந்து எதுக்கு போடுறதுன்னா நல்லா கலர் கொடுக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதனால தான் நம்ம கடலைப்பருப்பு வந்து நம்ம போடுறோம். இப்போ வந்து இதை 4 மணி நேரம் நல்லா ஊறணும். 3 மணிலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும். அதே ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு அவல் வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அரைக்கிறதுக்கு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். கழுவிட்டு ஊற வச்சுட்டு அப்புறம் இது அரைக்கிறதுக்கூடயே நம்ம போட்டு அரைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நல்லா நான் ஊற வச்சுட்டேன். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி அவளையும் ஊற வச்சுட்டேன். நான் அவள் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு ஊற வைங்க. வந்து ஊற வச்சுருக்கிறேன். இந்த அரிசி பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். இந்த தோசை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே டைமில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும்னு பாருங்களேன். ஊற வச்ச அவளையும் இதிலே போட்டுக்கிறேன், அரிசி உளுந்து கூடயே. அரிசி உளுந்து அரைச்சிக்கின்னு இருக்கிற இந்த டைமில் வந்து நீங்கள் தண்ணிக்கின்னே ஊற்றாதீங்க. அந்த உளுந்துல இருந்தே தண்ணி விடும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்ம தள்ளி தெளிக்கணும். அரிசி உளுந்து அரைச்சிக்கின்னு இருக்கிற 15 நிமிஷம் கழித்து நம்ம ஒரு 2 கை அளவு தண்ணி தெளித்து இந்த மாதிரி சுற்றி வழித்து விட்டுக்குங்க. நல்லா அரைப்படட்டும் மாவு. நல்லா 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தண்ணி தெளித்து நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட அரைச்சிட்டேன். கொஞ்சம் கொரன்னு இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து கடலைப்பருப்புலாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு கொஞ்சம் லேசாக கொரன்னு இருந்தால் தான் தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ மாவை வழித்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மாவு நல்லா நான் அரைச்சி எடுத்துட்டேன். கொஞ்சோண்டு கிரைண்டர் கழுவுனா தண்ணி ஒரு 1/4 டம்ளர் கிட்ட ஊற்றிங்க. தோசை மாவுன்றதால கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கிறேன். போட்டுட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம். நல்லா அடித்து கலந்து வைங்க. ஆறு மணி நேரம் இந்த மாவு வந்து புளிக்கட்டும். அப்படி இல்லைன்னா ஓவர் நைட்டு புளிக்கட்டும். நைட்டு வந்து நீங்கள் அரைச்சி வச்சுட்டிங்கன்னா காலையில் தோசை ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் மாவு வந்து எப்படி புளிச்சிருக்குதுன்னு பார்த்தீங்களா, கிறிஸ்பி தோசைக்கு. இப்போ வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதுவே நல்லா தளதளன்னு இருக்குது. இதுக்கு வந்து தண்ணியை ஊற்ற தேவையில்ல. நல்லா மாவை ஊற்றிட்டு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா நல்லா வலுவலுன்னு நல்லா சுற்றி தேய்க்க வரும். இதோட பெரிய தவா இருந்ததுன்னா கூட நல்லா பெரிய தோசையாக ஊற்றலாம். என்கிட்ட இந்த அளவுக்கு தான் தவா இருக்குது. அதனால் வந்து என்கிட்ட இருக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி நான் தோசை சுடுறேன். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரே ஒரு டீஸ்பூனு எண்ணெய் ஊற்றுனீங்கன்னாலே போதும். அதுவே நல்லா கிறிஸ்பியாக வரும். குழந்தைங்களுக்குன்னா நீங்கள் வந்து நெய் கூட ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துடலாம் தோசையை. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் அப்படியே அதுவே கிளம்பி வருது பாருங்களேன். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா தோசை. பாருங்களேன் எப்படி நல்லா கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி சுருட்டி வச்சா 10 மணி நேரம் ஆனால் கூட சாஃப்டாகவே ஆகாது. அதே மொரனே இருக்கும் தோசை. 2வது ஒரு தோசை ஊற்றிருக்கேன். அதுக்கும் 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் ஊற்றினேன். இதை வந்து மூடி வைக்காமலே நான் சுடுறேன். அந்த தோசைக்கல்லை வந்து திருப்பி விட்டு சுடுறதால நல்லா செவன்னு நல்லா செவந்து போயிடும் தோசை. 1 டீஸ்பூனு எண்ணெய் ஊற்றி எவ்வளோ செவன்னு நல்லா சுட்டு எடுத்துருக்கோம் பாருங்களேன். தோசை உளுந்து கூட குறைவாக தான் போடுறோம். அந்த கடலைப்பருப்பும் பச்சைப்பருப்பும் நம்ம கலந்து செய்யறதால அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்ல கலரும் கொடுக்கும் உங்களுக்கு தோசை. இதே மாதிரி நான் சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் கிறிஸ்பியாக தோசை சுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.